தானத்தில் சிறந்தது நிதானமும் அன்னதானமும். தியான யோகாவில் சிறந்தது பொறுமையும் நிதானமும். நிதானத்தோடும் பொறுமையோடும் அருள் உணர்வோடும் இந்த தியான யோக பயிற்சியை நாம் செய்யும்போது நிச்சயமாக அதற்கு உரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் நம்பணும். நேற்றைய தினம் நம்முடைய உணர்வுகளாலையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களாலையும் நம்மளுடைய இருதயம் எப்படியெல்லாம் பாதிக்குது, செயல் இழக்குது என்றதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர் வரிசையில் இன்றைக்கி நம்ம சகஜ வாழ்க்கையில் வாழ்கிறோம். இன்றைக்கு நம்முடைய புற உறுப்புகளான கைகளை நம்ம இயக்க முடியுது, ஆக கழுத்தை நம்ம இயக்க முடியுது, கால்களை நம்ம இயக்க முடியுது. ஆனால் உள் உறுப்புகளான இருதயத்தை இயக்க முடியுமா? நுரையீரலை இயக்க முடியுமா? சிறுநீரகத்தை இயக்க முடியுமா? ஆனால் சந்தர்ப்பத்தால் ஒரு சண்டையை நாம் பார்க்குறோம். அந்த சண்டையில் நம்முடைய நண்பன் தாக்கப்படுறான். நாம் சும்மா இருப்போமா? உடனே நமக்கு கோபம் வரும், நம்முடைய கொதித்து எழுவோம். ஆக ரத்தங்கள் எல்லாம் வேக வேகமாக சுற்றுது. ஆக நரம்புகள் எல்லாம் டைட் ஆகுது, கண்கள் எல்லாம் சிவந்து போகுது. நாம் ஏதாவது ஸ்க்ரூ டிரைவரை வைத்து உள்ளே டைட் பண்ணோமா? சிந்தனை செய்து பார்க்கணும். நாம் பார்த்த நுகர்ந்த இந்த சண்டையின் உணர்வுகள் உள்ளுக்குள்ளே போய் நம்மை கோபப்படுத்தி நம்முடைய உள் உறுப்புகளை வேகமாக செயல்படுத்துது. ஆக 70 முறை துடித்தால் போதும் ஒரு நிமிடத்திற்கு. ஆனால் நம்ம எத்தனை முறை துடிக்க வைக்கிறோம்? 120 முறை 130 முறை நம்ம துடிக்க வைக்கிறோம். ஆக இருதயத்திற்கு ஒர்க்லோடு பாரம் அதிகமாக கொடுக்குறோம். ஆக இந்த ஒர்க்லோடு நம்ம அதிகமாக கொடுக்கும்போது நாம் இருதயம் பலவீனமாகுது. ஆக மாரடைப்பு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை யார் உருவாக்குறோம்? நாம் தான் உருவாக்குறோம். 100 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த மனித உடம்பில் வெறும் 60 ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குறது யார்? நாம் தான். ஆக 100 ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் இந்த தியான யோக பயிற்சியை முறைப்படி நாம் பயிற்சி எடுத்தால் நிச்சயம் அதனை சாதனைப்படுத்திடலாம். இப்பொழுது நாம் தியான யோக பயிற்சிக்கு செல்வோம். இப்போ நாம் செய்யக்கூடிய ஆசனா அர்த்தக்கடி சக்கராசனா. இப்போ பத்மாசனத்தில் இருக்கிறோம். 1 நிமிடம் புருவ மத்தியில் ஈஸ்வரா என்று எண்ணுங்க. மகரிஷிகளுடைய பேராற்றல் நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா. இப்போ கண்களை விழிங்க. இப்போ நாம் பயிற்சிக்கு போவோம். இப்போ இடது கையை தோள்பட்டை அளவுக்கு தூக்கணும். கையை முன்பக்கமாக திருப்பணும். கை புஜம் காது பக்கத்தில் இருக்கணும். உடலை பக்கவாட்டில் எந்த அளவுக்கு முயலுமோ அந்த அளவுக்கு திருப்பணும். அடுத்ததாக நம்ம வலது கையில் நாம் செய்கிறோம். இப்போ வலது கையை தோள்பட்டை அளவுக்கு நாம் தூக்குறோம். வலது கையை திருப்புறோம். காது பக்கத்தில் நாம் கொண்டு வரோம். இப்போ பக்கவாட்டில் உடலை வளைக்கிறோம். நாம் எப்பயுமே நம்முடைய உடம்பு முன்பக்கம்தான் நமக்கு எல்லா வேலையும் செய்யுது. இதுபோல் பக்கவாட்டில் நாம் சாய்ந்து எந்த வேலையும் நாம் செய்கிறதில்ல. ஆக பக்கவாட்டில் நாம் திரும்பும்போது நம்முடைய காலில் தொடங்கக்கூடிய நரம்பு கை விரல் வரையிலும் சென்று முடியுது. வலது காலில் தோன்றுகின்ற நரம்பு இடது கை விரலில் முடியுது. இடது காலில் தோன்றுகின்ற நரம்பு வலது கையில் முடியுது. அப்போ இந்த நரம்புகளில் அசுத்தங்கள் இருந்தாலும் சிறு சிறு அடைப்புகள் இருந்தாலும் இருதயத்துக்கு பாரத்தை கொடுக்கும். அப்போது கால் நரம்பில் இருந்து கை வரையிலும் இருக்கக்கூடிய நரம்புகள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி இரத்தத்தை சீராக செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஆசனா அர்த்தக்கடி சக்கராசனா. இப்போ நாம் ஆசனாவிலிருந்து கலைந்திடுவோம்.